ஹாய் வியூவர்ஸ், இன்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆன்சர் பற்றி இன்றைய தினம் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா 19:02 முதல் 25 பிற்பகல் 5 மணி வரை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகள் ஏ சீரீஸ் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி எபிசோடில் வெளியிடப்பட்ட தற்கால வெளிகுறிப்பு, அதாவது ஏ சீரீஸ்க்கு அவங்க ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏ சீரீஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆன்சருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு ஏதாவது அகாடமிக் நோட்ஸை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்படாது. ஒன்லி வந்து ப்ரெஸ்கிரைப்டு புக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. மாற்றுத்திறன் பாடத்தேர்வுகளுக்கு பகுதி பியில் வினாய் 31 முதல் 880 வரை உள்ள வினாக்கள் மட்டும் அப்ஷனை தெரிவிக்கலாம். ஓகேங்களா, பகுதி ஏயில் உள்ள 1 முதல் 30 கட்டாய தமிழ் மொழி பதிவு வினாக்களுக்கு எவ்வித அப்ஷனையும் மாற்றுத்திறன் பாடத்தேர்வுகள் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் வந்து இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். எப்படி வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்ற லிங்க்கை வந்து கீழே போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். நீங்கள் அது பிரகாரம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற வீடியோவும் இதை தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஓகேங்களா, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 8 கொஷின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். அதை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விதமும் அது ஒரு வீடியோ டெமோ வீடியோவும் கீழே வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா, கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.